India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். Hi. Hello madam. How are you? I'm good. Welcome. ஆமா. மேடம் இவங்க தான் நான் சொன்ன அனன்யா பாசு. இவங்கள பத்தி ஏற்கனவே சொன்னேன்ல. Oh yes. Hi. Hi. I'm Karen. Karen Holmes. So, Ananya, right? What do you do? நான் HR ஒர்க் பண்றேன். Riyadh Group of Hotel Companyல. Oh, cool. So, hospitality type work. That's very glamorous. அப்படினா உன் workல late nights, parties, alcohol எல்லாம் நடக்கும்ல? Yes ma'am. இப்போ நான் தங்கி இருக்க இடத்துல இதெல்லாம் தான் எனக்கு இஷ்யூஸா இருக்கு. You know late night வரதோ போறதோ அத தான் முதல்ல கிளாரிஃபை பண்ணனும்னு நினைக்கிறேன். You don't worry. That's absolutely all right. அது மட்டும் இல்ல உங்க ஹோட்டல்ஸ்ல பார்ட்டி நடக்கும்போது நானே அந்த பார்ட்டில கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. Actually மேடம் மாதிரி ஒரு ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு கிடைச்சது லக்னு சொல்லுவேன். நீங்க தங்கிறதுக்கு இதை விட சிறந்த இடம் இருக்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி. நார்மலா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் கல்கட்டால இருந்து வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த 3 மாசத்துல நான் 3 தடவை வீடு மாறிட்டேன் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் வாக்கிங் பொண்ணுக்கு எவ்வளவு நிறைய இஷ்யூஸ் இருக்கும்னு. Yeah, I don't understand. But you know what, darling? My husband வெளிநாட்டுல இருக்காரு. அதனால வருஷத்துல அவர் ஒரு 2 மாசம் தான் இங்க இருப்பாரு. So, நான் PG பணத்துக்காக இல்ல, எனக்கு ஒரு நல்ல கம்பெனிக்காக ஆள் சேர்த்துக்கிறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. But மத்த இடத்துல ரூல்ஸ் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சில ரூல்ஸ் இருக்கு. அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஹலோ, எங்க காணாம போயிட்டீங்க? ரூல்ஸ முதல்ல கேளுங்க. இங்க பிஜியா குடியிருக்கிறதுக்கு ஆல்கஹால், லேட் நைட்ஸ், பார்ட்டிஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், சிகரெட், குட்கா, ஆஷ், இது எதுவும் இல்லாம உனக்கு நிச்சயமா இங்க என்ட்ரி கிடைக்காது. Cheers everybody. Cheers. Oh, this is Ananya. Welcome to our gang, baby. Thank you. So, Ananya, Ruchi வேலை பார்க்கிறது ஒரு MNC-ல and Ruchi, she is a HR in a hotel industry. Oh, cool ya. ஆனா நீங்க எதுவும் சொல்லலையே. நீங்க என்ன பண்றீங்கன்னு? எப்படி சொல்றது? வெல், நான் வாழ்க்கைய வாழறேன் ரொம்ப கலர்ஃபுல்லா. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. டார்லிங், இவங்க வேலைக்கு போகணுன்ற அவசியமே இல்ல. இவங்க ஹஸ்பண்ட் 10 மாசத்துல இவ்ளோ டாலர்ஸ் சம்பாதிக்கிறாரு தெரியுமா? அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த பணத்தை எப்படி எங்க செலவழிக்கிறது தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, கம் ஆன். என்ன பத்தி நிறைய பேசியாச்சு. இப்போ நீ உன்னை பத்தி சொல்லு. Do you have a boyfriend? இருக்கா கொல்கத்தால. இல்ல, கொல்கத்தால இருந்தாங்க. மேபி இருந்தாங்க. இருக்கன்னு சொல்லாத. ஹே, நம்ம சொசைட்டி இப்படி ஒரு அமைப்புல இருக்குன்னு சொல்லாத. ஆனா செக்ஸ் ஒருத்தருக்கு சொந்தம்னு சொல்லாத. அது ரியல். பர்ஃபெக்ட். இங்க பாரு, இந்த பாய் ஃப்ரெண்ட் டாய் ஃப்ரெண்ட்லாம் விட்டு தள்ள முதல்ல. இப்போ நீ டெல்லியில இருக்க. கம் ஆன் யார், புதுசா யாரையாவது காதலி, ரொமான்ஸ் பண்ணு, செடியூஸ் பண்ணு. You are so hot. Live in the present moment யார். இன்னொரு விஷயம், என்ன கேரண்டி இருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லு? அவன் இந்த 3 மாசத்துல வேற யாரையாச்சும் ரூட் விட்டுருக்க மாட்டானா? யோசிச்சு பாரு, பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். சரி, அதை விடு. தப்பெல்லாம் பண்ணிருக்கீங்களா? எத்தனை தடவை பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா. Come on யார். ஏய் சொல்லு. நான் தான் வெக்கப்படுறா. ஆனா கேரல், இவளுக்கு ஹவுஸ் வார்மிங் gift கொடுக்க வேணாவா? ஹோ, நான் எப்படி பறந்து போனேன்? 1 செகண்ட். அனன்யா, சீக்கிரமா சொல்லு. நீ என்ன பீஸா சாப்பிடுவ? பீஸாவா? இல்ல எனக்கு வேண்டாம். நோ நோ நோ. பீஸாங்கிறது ஒரு சாக்கு தான். அதை தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. சர்ப்ரைஸா? குட் ஈவினிங் மேம். பீட்சா. வந்துட்டியா நீ? ஆனா ஆர்டரை நாங்க கேன்சல் பண்ண போறோம். ஏன்னா நீ 1/2 hour லேட்டா வந்திருக்க தெரியுமா? மேம் 15 minutesல வந்துட்டேனே.
அப்படியா? ஆனா நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். மேம். சரி சரி, டென்ஷன் ஆகாத, வாங்கிக்கிறேன். உனக்கு பணம் வேணும்ல, உள்ள வா. இல்லை மேம், எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. கம்ஃபர்டபுளா? நான் கம்ஃபர்டபுளா இல்லையே. ஐ மீன் யூனோ சி, கதவு வேற திறந்துருக்கு. வெளியாளுங்க என்ன இப்படி பார்த்தாங்கன்னா என்ன பேசுவாங்க? ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். அப்போ உள்ள போலாமா? ஓகே. கூட சேஞ்ச் எடுத்துட்டு வரேன். ஷியோர் மேம். Hey, hi. ஹலோ மேம். By the way, red is my favorite color. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க நீ. எனக்கு தெரிஞ்சு நீ ஆக்டர் ஆயிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி பீஸா டெலிவரி பண்ற? மேம், நான் ஒரு ஆக்டர் தான். ம்? பகலில் அதுக்காக முயற்சி பண்ணுறேன். அப்புறம் இந்த இந்த பீட்சா டெலிவரி பார்ட் டைம் ஜாப். Wow, what a coincidence. நாம ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கோம். அப்படின்னா நீங்கள் ஆக்ட்ரஸா? No, darling. Producer. ஓ. ஆக்சுவலா என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒன்ன மாதிரி ஒரு பையனை தான் தேடிட்டு இருக்கேன். And good biceps, good looks, good smile for the lead character. இங்க நாங்க ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ மீன் அதை வச்சுக்கிட்டு நாங்க உன்னோட டேலண்ட்டை பார்க்க விரும்புறோம். And you never know, if you're lucky, நான் உன்னை என்னோட ப்ராஜெக்ட்டுக்காக ஃபைனலும் பண்ண முடியும். ஓ இஷ்டம்தா. மேம் அது வா, லெட்ஸ் கோ. கம் யார், கம் ஆன், லெட்ஸ் கோ. எனக்கு போதும் மேம், நான் கிளம்புறேன். ஓஹோ, ஏய் நில்லு. இப்பதான் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் இருந்து போயேன். அண்ணா மேம். என்ன எப்ப பார்த்தாலும் ஆனா உனான்னு? ஆடிஷன் பண்ணணுமா வேணாமா? ஆக்டர் தானே நீ. மேம் ஆடிஷனா? இப்போ மணி 12 ஆயிடுச்சு. பரவாயில்ல, போய் ரேம்ப் வாக் பண்ணு. ரேம்ப் வாக்? சோயல், உனக்கு ஆக்டிங் பண்ணணுமா வேணாமா? இல்லனா வாழ்க்கை ஃபுல்லா இப்படி பீஸா தான் வித்துட்டு இருக்க போறியா? கம் ஆன். இல்ல நான் இப்படியே இருக்க போறது இல்ல. ஆனா மேம் இங்க நீ ஆக்டர் தானே? ஆமா மேடம். அப்ப வெக்கப்படாத, போ அங்க வாயை மூடிக்கிட்டு சூப்பரா ஒரு வாக் பண்ணி காமி. சரி மேம். ஹே நில்லு நில்லு. இவ்ளோ நல்ல பாடி டெவலப் பண்ணி வச்சிருக்க, முதல்ல இந்த பனியனை கழட்டியா? ஹே, ஸ்பாட்னா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்ப என்ன பண்ணுவ நீ? சரி, இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோ. கேமரா இருக்குல்ல, அது அங்க இருக்கிறதா நினைச்சுக்கோ. ஓகே, நீ அங்க பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணணும். வா, you can do it man. Come on girls, cheer பண்ணுங்க. எப்படி இருக்கு எங்களோட ஹவுஸ் வார்மிங் gift? ஹலோ அனன்யா, come on come on. You know, உனக்கு ஜோடியா இந்த ஃபிலிம்ல அனன்யா தான் லீட் ரோல் பண்றா. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான சிச்சுவேஷன் கொடுக்க போறேன், அதை நீங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணி காட்டணும். ஓகே? சோ சிச்சுவேஷன் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றீங்க, ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கணும். இதை இப்போ நடிச்சு காமிங்க. ஓகே? ஹே, இந்த மாதிரிலாம் இந்த சிச்சுவேஷன்ல முகத்தை வச்சிருக்க கூடாது. ரொமான்ஸ் வேணும், முகத்துல செடக்ஷன் வேணும். Come on guys, show me your chemistry. முதல்ல இத தூக்கி போடு. Come on guys, come on.
ருச்சி, ருச்சி கம் ஹியர். இப்போ நீ இவளுக்கு செஞ்சு காட்டு எப்படி ரொமான்ஸ் பண்ணணும்னு. ஹலோ, குட் மார்னிங். என்னாச்சு உனக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு ரொம்ப டயர்டா இருக்க போல? இங்க வா, உனக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன், ரொம்ப ஸ்பெஷல். பாரு. டேய், கொஞ்சம் சரியா பாருடா. நல்ல போட்டோஜெனிக் ஃபேஸ்டா உனக்கு. என்ன ஒரு டெக்னிக். இத பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா? நாங்கெல்லாம் வேஸ்ட், நீதான் எங்களை ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. மேம் ப்ளீஸ் மேம் இத டெலீட் பண்ணிருங்க ப்ளீஸ். டேய், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது. இது எங்களுடைய சேஃப்டிக்காக. நீ வெளியில போய் இத பத்தி யார்கிட்டயும் வாயை திறக்க கூடாது. அப்படி யார்கிட்டயாவது வாயை திறந்து சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இந்த வீடியோவை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருவேன். அப்புறம் உன்னை ரேப் கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க. அப்புறம் நான் நினைச்சேன்னா உன்னை என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது. மண்டையில ஏறுதா? புரியுதா? சரி, இப்ப கிளம்பு. நீ தான் கிளம்பணும்னு அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தியே. கிளம்புப்பா. ஓஹோ, மகாராணி அம்மா வந்துட்டாங்க. சோ எப்படி இருந்தது எங்களோட ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட் உனக்கு? அது மட்டும் இல்ல டார்லிங், இது சும்மா ட்ரெய்லர் மட்டும்தான். மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு. ஓய், இறங்கு, கீழே இறங்க, இறங்குன்னு சொல்றல. ஏன் என்னாச்சு? என்னாச்சா? என் வண்டியில உட்காந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்க வீட்டுல போய் பண்ணுங்க இத, இல்ல ஏதாவது ஹோட்டல்ல போய் பண்ணுங்க. என் வண்டியில இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன அடாவடி பண்ற? அடாவடி பண்றேனா? நீங்க 2 பேர் வண்டியில உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்களே, அதுதான் அடாவடி தானோ? புரியுதாடா? ஏய், ஃப்ரீயா ஒண்ணு வரல. நாங்க பணம் கொடுத்தா மட்டும் என்ன வண்டியை விலைக்கு வாங்கிட்ட? என்ன சொல்லு, என்னமோ உன் இஷ்டத்துக்கு பண்ற? போடா இங்க இருந்து, முதல்ல இங்க இருந்து போ. போடல, போடா. மேல இருந்து கையறா, கையறான்றல. சட்டமலை கை. என்னாச்சு? அவனே ஏன் சண்டை போடுறீங்க? ஏன் என்னாச்சு? சரியான பைத்தியக்காரனா இருக்கான். நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வண்டியில உட்காந்து வந்தா இவனுக்கு எங்க எரியுது? எனக்கு புரியுது சார். இவன் என் ஃப்ரெண்டு தான், ராதே. இவன் கொஞ்சம் வேற டைப் சார், ரொம்ப நேர்மையானவன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு பிடிக்காது. உங்களுக்கு எங்க போகணுமோ நானே போய் டிராப் பண்றேன். போய் வண்டியில உட்காருங்க, போங்க. நீங்களும் போங்க. என்னடா இது? இங்க பாரு, நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகம்டா. நீ சத்தியயுகத்துல பிறந்திருக்க வேண்டியவ. சும்மாறா, நீ வேற. வண்டியில உட்காந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு. இப்ப முக்காவாசி வண்டியில அப்படிதான் நடக்குது. ஃப்ரீ ஷோவா நினைச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதானே. உனக்கு என்ன தேவையில்லாத வேலைலாம்? பேசாம இருக்க வேண்டியதானே. வாய மூட, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன சொல்றேன்? பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். சரி, நீ போ. ஏய் போடா சாமியார், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அட, வந்துட்டீங்களா? குழந்தைய கூப்பிடுறதுக்கு நான் சந்தீப்பெல்லாம் அனுப்புனேன். இல்ல, நான் இடையிலேயே வந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க கை கால் அலம்பிட்டு வாங்க. வாமா. வா. ஹலோ. சொல்லுங்க. அப்படியா? அங்கதானே போனோம். ரவுண்ட் ட்ரிப்பா? ஒரு நைட் ஸ்டே பண்ணுமா? அது சரி சரி சரிங்க மேடம். நான் இப்பவே வந்துடுறேன். இப்பவே கிளம்பி வந்துடுறேன். எங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் இப்ப வேண்டாம், நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு ஒரு சவாரி வந்திருக்க போறேன். சரியா? நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆனா நாளைக்கு அம்மா ஊர்ல இருந்து வராங்க. நீங்க என்னடா ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்க போறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உனக்கே தெரியும்ல, நம்ம வண்டிக்கு வேற லோன் கட்ட வேண்டியிருக்கு. நம்ம குழந்தைய பாரு, அவளுக்கும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்குல்ல. ஆமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க.
பத்திரமா போயிட்டு வாங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க. சரியா? சரிம்மா, நான் சாப்பிடுறேன். சரி, நான் சொல்றது கேளு. நீ உன்னையும் அம்மாவையும் குழந்தையும் ஒழுங்கா பாத்துக்கணும். ஓகேவா? இப்ப டைம் ஆயிடுச்சு. மத்தெல்லாம் அங்க போய் பேசிக்கிறேன். கால் பண்றேன். Wow, Carol. So beautiful outhouse. Thank you, darling. இப்பதான் எனக்கு புரியுது நீங்கெல்லாம் ஏன் இங்க வரீங்கன்னு. இன்னும் கொஞ்சம் போற, நடக்கிறதெல்லாம் நீயே பாரு. அதுக்காக தானே உன்னையும் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இல்லையா கேரல்? மேடம், அது பேக் உள்ள வச்சிட்டேன். நான் கிளம்புறேன் மேடம். ஏய், எங்க போறப்பா நீ? வண்டிக்கு. ராதே, உனக்கு கண்ணு தெரியலையா? எவ்வளவு பெரிய அவுட் ஹவுஸ்ல நிறைய ரூம்ஸ் இருக்கு. முதல்ல உள்ள போ. எக்ஸாக்ட்லி. அனன்யா, நீ இவனை உள்ள கூட்டிட்டு போ. இல்ல வேண்டாம் மேடம், நான் வந்து இப்போ மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மேடம், நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு சவாரி இருக்கு மேடம். உள்ள போ. மேடம், வீட்ல என்ன தேடுவாங்க, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போய் ராதேவை கூட்டிட்டு வா. அவனையும் நம்ம அறைக்கு கொண்டு வருமாறு கட்டளை இடுகிறேன். ஓகே. ஆனா கேரல், நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேக்குறத சீக்கிரம் கேளு. நம்ம எப்ப பார்த்தாலும் ஏன் பிளம்பர், எலக்ட்ரிஷியன், பீஸா பாய் இந்த மாதிரி ஆளுங்களையும் டார்கெட் பண்றோம். யூனோ ஹவு ஸ்டாண்டர்ட்? சிம்பிள். ஹே டார்லிங், எங்களோட இந்த கேம்ஸுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரூல் இஸ் சேஃப்டி. எக்ஸாக்ட்லி. இங்க பாரு, இப்ப யாராவது நமக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரும் அந்த மாதிரி கிளாஸஸ் சேர்ந்த ஆளுங்களை நம்பவே மாட்டாங்க. அதுவும் நம்மள மாதிரி ஹை கிளாஸ் லேடிஸ் அந்த மாதிரி ஆளுங்களை எதுவும் பண்ணுவோம்னு நம்பவே மாட்டாங்க. அதனால அவங்க பேச்ச யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ரைட்? அப்படியே யாராவது அவங்க சொல்றது நம்பினாலும் சோ வாட்? பிகாஸ் யூசுவலி இந்த மாதிரி கேசஸ்ல என்ன நடக்கும்னா, இந்த மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஆளுங்களை தான் குறை சொல்லுவாங்க. நம்ம மேல கையே வைக்க மாட்டாங்க. ரைட்? பாயிண்ட். அதனால தான் பிட்சா பாய், எலக்ட்ரிஷியன், கேப் டிரைவர், கிளர்க், பிளம்பர்ஸ் இவங்க எல்லாரும் தான் நமக்கு சேஃப். பேசி பேசி ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ போய் முதல்ல அவனை கூட்டிட்டு வா. கம் ஆன் கோ. என்ன கேள்வி கேக்குறா பாரு இவ. மேடம் மேடம் ப்ளீஸ், எனக்கு அங்க வசதியா இருக்கு மேடம், ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வெல்கம் 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 ராதே. எங்க போயிட்ட நீ? என்ன பண்றீங்க? முதல்ல மேடம் அங்க ஃப்ரீயா இருக்கு மேடம். என்ன சாப்பிடுற? நீங்க ஸ்காட்ச்? இல்ல வேண்டாம் மேடம். மேடம் எனக்கு குடிக்கிற பழக்கம் வேண்டாம் மேடம். அட குடிக்கல மாட்டேன் மேன். ஒரு ரவுண்டா மேடம் நான் வேண்டாம் சொல்றல. ராதே, அப்படினா ஏதாவது சாப்பிடுவாது செய். இல்ல நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் மேடம். அட ஒரு பிரச்சனையும் இல்ல, சாப்பிடு, எடுத்துக்கோ. மேடம் இதெல்லாம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. சரி சரி கேரல், கூல் ட்ரிங்க்ஸ் குடு. ஐயோ வேண்டாம் மேடம், வேண்டாம். ஐயோ இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல மேடம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியாது. கொஞ்சமா குடி மேடம். நான் என்ன சொல்றேன்ல. குடுங்க மேடம், நானே குடிக்கிறேன். That's like a good boy. இப்போ ஏதாவது சாப்பிடலாம்ல? இந்தா. இல்ல மேடம் இதெல்லாம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ். நான் கொஞ்சமா சாப்பிடு. இத சாப்பிடு. இது எப்படி கீழே வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குடி. மேடம் எனக்கு போதும் மேடம், நீங்க குடி முடிச்சிடலாம். இல்ல மேடம் எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன் மேடம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். மேடம் ஏய் டான்ஸ் ஆவுது ஆடியா? விடுங்க ப்ளீஸ் மேடம், விடுங்க 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 சொல்றேன் ப்ளீஸ். விடுங்க ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்க?
சில்ராதே என்னாச்சு தொடாதீங்க. என்ன பிரச்சனை உனக்கு நான் போறேன். அவனை பிடி. ஓவர் பண்ணாதடா டேய். உன் மேல ரேப் அட்டம் பண்ண வந்தேன்னு பழி தூக்கி போடுவேனா? அப்புறம் வெளியே உன்னால தலை காட்டவே முடியாது. புரிஞ்சுதா? உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன விடுங்க. அப்படிலாம் விட முடியாது. விடுங்க. இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போ. ஆமா என்ன விடுங்க. விடுங்க. நீங்க இந்த மாதிரி பண்ண கூடாது. ரொம்ப தப்பு. நீங்க தப்பு பண்றீங்க. விடுங்க. விடு. இல்ல நான் How dare you? நில்லுடா. இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இரு. உன் மேல ரேப் அட்டெம்ப்ட் மர்டர் எல்லா கேஸையும் போட சொல்றேன் இரு. ஜெயில்ல தூக்கி போட சொல்லுவேன் உன்னை. அப்புறம் உன் ஃபேமிலி உன்னை அங்க வந்து தான் மேடம் நான் சொல்றது கேளுங்க. நான் இத வேணும்னு பண்ணல. தெரியாம தள்ளி விட்டு அவங்க போய் விழுந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க மேடம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க. என்ன விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். இரவனா எங்களை நீ சந்தோஷப்படுத்தாம எங்கேயுமே போக முடியாது. நாங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மேடம் நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மேடம். இங்க பாருங்க. இது என்னோட பொண்டாட்டி மேடம். இது நீ முதல்ல கிளம்பு. மேடம் எனக்கு ஃபேமிலி இருக்கு மேடம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மேடம். சொல்றது கேளுங்க. மேடம் 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 இத பாருங்க. இது என் பொண்டாட்டி. இது என் குழந்தை மேடம். ப்ளீஸ் மேடம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நம்ம ஹீரோவோட மூவியை பாருங்க. ஷோமி வந்துட்டா நம்மளோட ராதே ரோமியோ. இவன் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஹீரோ ஆனாலும் வீடியோ ரொம்ப ஹாட்டா தான் இருக்கு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எதையும் புத்திசாலித்தனமா பண்ண ட்ரை பண்ணாத. ஏன்னா நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டோம் எங்களால உன்னை என்ன பண்ண முடியும்னு. இல்லையா? அதனால புத்திசாலித்தனமா அறிவை யூஸ் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணி பாரு. ஆக்சுவலி இவனுக்கு பொண்டாட்டி புள்ளலாம் இருக்குப்பா, அதனால எதுவும் பண்ண மாட்டான்ப்பா. இத பாரு, நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. எனிவே பை. கம் ஆன் கேர்ள்ஸ். டேய் மச்சான், நீ வெளியூர் போயிட்டு வந்ததுல இருந்து நானும் உன்னை பாக்குறேன். நீ ஆளே சரியில்லையே. வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டியா என்ன? இந்தா குடி. எல்லா கவலைக்கும் ஒரே மருந்து இருக்கு. கண்ணை மூடன் கப்பு நடிச்சிரு. எல்லா கவலையும் சரியா போயிடும். சரியா? அட்ரா. ஏ மச்சான், ஏங்க வரதுக்கு இவ்வளவு லேட்டு? குழந்தை இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தா, இப்ப தூங்கிட்டா. அதை விடுங்க, உங்க பயணம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா என்ன?
இல்ல இல்ல எதுவும் பிரச்சனையும் இல்ல. அப்பனா சரி விடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போய் முகம் அலம்பிட்டு வாங்க. இல்ல வேண்டாம், எனக்கு இப்போ பசிக்கல. எனக்கு எழுந்துருங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துருங்க. அட இன்னும் என்ன தூக்கம்? இது என்ன காயம்பட்டு இருக்கு? கழுத்துல என்னங்க இது? உங்க முகத்திலேயே இருக்கு. என்னாச்சுங்க? என்ன இதெல்லாம்? நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன இதெல்லாம்? எதுக்காக அழறீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்ம பொண்ணு மேல சத்தியமா கேக்குற, சொல்லுங்க. அது எனக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு எனக்கு. என்ன? நான் நேத்து சவாரிக்கு போனேன்ல. ஆமா. அந்த இடத்துல 3 பொண்ணுங்க சேர்ந்து என்கிட்ட தப்பா நடந்துட்டாங்கடி. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களா? உங்க மூளை குழம்பிடுச்சா என்ன? இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, இங்க பாரு என்ன நம்பு. நான் உன்கிட்ட போய் சொல்லல, நான் உண்மைதான் சொல்றேன். என்ன மாதிரியான ஆம்பளை நீங்க? இப்படி உங்க வாயில சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னது இது? என்ன இதெல்லாம்? என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? எங்கேயாவது ஒரு பொம்பளை ஆம்பளை பலாத்காரம் பண்ணிருக்காளா? நடந்ததை மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா குழந்தைய கூட்டிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சொல்ல மாட்டீங்களா? நான் கிளம்புறேன். நான் சொல்றத நம்ப, உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் போய் சொல்லலடி. என்னங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ரொம்ப நேரமா உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அட ஏதாவது பேசுங்க. அட எதுவும் பேச மாட்டீங்க, நான் கிளம்புறேன். இங்க பாரு, கொஞ்சம் நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசலையே. சரி, இப்ப நான் பேசுறேன். அது நான் வந்து சவாரி ஏத்திட்டு போனல, அவங்க கிட்ட பணம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை. அதான் சண்டே ஆயிடுச்சு. அது கை கலப்பு வரைக்கும் போயிடுச்சு. அதனாலதான் இந்த மாதிரி காயெல்லாம் ஏற்பட்டிருக்க. நீங்க கை கலப்புல இறங்குனீங்களா? நீங்க குழந்தை மாதிரி அமைதியா இருப்பீங்களே, இது வரைக்கும் யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கீங்களா? என்ன நடந்துச்சு? உண்மையை மட்டும் சொல்லுங்க. நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னைக்காவது உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா? சொல்லு. ஏய் சரோ, நான் உண்மைதான் சொல்றேன். இதுதான் உண்மையா நடந்துச்சு. அப்படியா? அப்படின்னா சரி. வெயிட் பேபி, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஜெயிச்சிட்டேன். ஹலோ. டார்லிங், சொல்லுங்க. எங்க காணாம போனீங்க நீங்க? ஐ அம் மிஸ்ஸிங் யூ சோ பேட்லி. மறந்துட்டீங்களா நீங்க என்ன? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க என்ன பார்க்க எப்போ வருவீங்க? சரி தென் ஓகே, ஐ லவ் யூ, பை, மிஸ் யூ. கார்ட்ஸ் விளையாடி போர் அடிக்குதுப்பா. லெட்ஸ் டூ சம்திங் எல்ஸ். ஆமாயா, எனக்கும் இன்னைக்கு லக் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வேற ஏதாவது பண்ணலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம்? வேட்டையாடலாமா? ஆனா யார? மேடம், நான் பிளம்பர். எங்கதான் பிரச்சனை? நீ வந்துட்டியா? நான் ஷவர் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா தண்ணி வரது நின்னு போச்சு. சரி மேடம், நான் பார்க்கறேன், கொடுங்க. ருச்சி, நீ கவலைப்படாத. இப்பதான் இவன் வந்துட்டான்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். சரிங்க மேடம். அது சரி,
நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பீங்களா? எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? ஆமாமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணு. அப்படியா? ஆமா. வேற என்னெல்லாம் சரி பண்ண தெரியும் உனக்கு? எல்லாமே சரி பண்ணுவேன். உன்னால எங்களை சரி பண்ண முடியுமா? எங்களையும் சரி பண்ணிடுவியா நீ? ஆமா மேம். அப்ப பண்ண வேண்டியதானே? ஏய், அன்னைக்கு ஒரு பிளம்பர் வந்தான்ல, அவன் அப்படியே மண்ணு மாதிரி நின்னுட்டு இருந்தான். வேஸ்ட் பாவன். ஏய் ஹலோ ஹலோ, எங்க இருக்க இப்போ? நான் இப்போ வந்து எங்க இருந்தாலும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு இங்க கிளம்பி வா. அதுவும் அந்த உன்னோட வீடியோ மறுபடியும் பார்த்தேன். செம ஹாட்டா இருந்தடா நீ. சரி, சீக்கிரம் கிளம்பி வா, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இப்போ குழந்தை கூட்டிட்டு நீயே போயிடு. ஏங்க நீங்க வரலையா? இல்ல, அது வந்து ஒரு அர்ஜென்ட்டான புக்கிங் வந்துருச்சு. நான் இப்போ போய் ஆகணும். வா வான்னு சொல்றேன்ல. என்ன மச்சான், ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னடா மௌனம் வருதம்மா? டேய், வாயை திறந்து பேசி தொலைடா. என்னடா ஆச்சு? காது என்ன செவிடா உனக்கு? உனக்காக என்ன வேணா பண்ற மச்சான். டேய் மச்சான், என்னடா? ஏய் டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இது என்ன டானிக்கா? பைத்தியமாயிட்டியா நீ? ஏண்டா நீ தண்ணி அடிக்க மாட்டியாடா? என்ன மச்சான், என்னடா ஆச்சு? கேக்குறல, சொல்லு. டென்ஷன் ஆகாத. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. கவலைப்படாத மச்சான், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. இந்த நண்பன் உனக்காக இருக்கண்டா. சொல்லு, அவளுடைய அட்ரஸ் என்னன்னு சொல்லு. அழாதம்மா. இன்னைக்கு மட்டும் அவன் வீட்டுக்கு வரட்டும், நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. பாத்துக்கிட்டே இரு. அழாதம்மா. இப்போ இப்போ நீ குடிக்கவா ஆரம்பிச்சிட்டியாடா? என்னடா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பாருடா, அங்க பாரு, உன் பொண்டாட்டியும் குழந்தையும். நீ அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டியா? இங்க பாரு, முகத்தை அந்த பக்கம் திருப்பாத. என்ன பாருடா, உனக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட தொடர்பு இருக்கா? உண்மையை சொல்லுடா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? நாங்க உங்களை ஒண்ணு சொல்ல மாட்டோம். வேணும்னா என் குழந்தையும் நானும் எங்கேயாவது போய் சேர்த்து போயிடுறோம். வாய மூடுங்க. நீயே சாகணும், நானே செத்து போறேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களா? இப்பங்க செத்து போறேன்.
ஏய் யாருப்பா அது? யாருன்னு தெரியல. உங்ககிட்ட ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னா. வீடு சூப்பரா இருக்கேம்மா. ஆனா உங்க அளவுக்கு அழகா இல்லையே. ஹலோ, யாருப்பா நீ? நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேம்மா. கதவு தெரடா, தப்பான முடிவெடுத்துறாத. டேய் டேய், உங்க அம்மா சொல்றேன்டா, கதவு தெர. போட வெளியே. ஷிட்யா கெரால், இத நம்ம விடக்கூடாது. ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, நான் இப்பவே வரேன். சொல்றது கேளுடா. எங்கடா போற? ஏனுங்க அம்மா. நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு இன்னைக்கு. இதுக்கப்புறம் எப்போ நான் இங்க வரவே மாட்டேன். அடேங்கப்பா, உன்னோட அந்த வீடியோ இருந்ததே, அதுல நீ செம்ம ஹாட்டா இருந்த தெரியுமா? இன்னும் நான் அதை டெலீட் பண்ணவே இல்ல. என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் காமிப்பீங்களா? போலீஸ் கிட்ட கொடுப்பீங்களா? அப்ப காமிங்க, நானே போய் கொடுக்குறேன். காமிங்க, நானே போலீஸ் கிட்ட காமிக்கிறேன். ஆங்கிரி யங் மேன். ஏய், யாராவது பீர் எடுத்துட்டு வாங்கடி ராதேக்கு. கொஞ்சம் கூல் ஆகட்டும் இவன். நான் பொண்ணு இங்க குடிக்கிறதுக்கு வரல. இப்ப சொல்ற கேட்டுக்குங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நீங்க எனக்கு கால் பண்ணவே கூடாது. ஏய் இல்லடா, நானும் காமெடி ஒன்றும் பண்ணல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உன் ஃப்ரெண்டு சந்தீப்பை இங்க அனுப்புவ? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்களை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்க? இப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் சொன்னேன். இப்ப வெளியே போய் உலகத்துக்கு உங்க சுயரூபத்தை எடுத்து காட்ட போறேன். ஏய் நில்லுடா. உன்னை விட மாட்டோம். எங்கடா போற? உன்னை எங்கேயும் போக விட மாட்டோம்டா. விட மாட்டோம். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எங்களே போட்டு கொடுக்க பாக்குறியாடா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவியா? உன்னை போக விடாதங்க. ருச்சி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இப்ப இந்த பணத்தை எங்க ஒழிக்கிறது? அத முதல்ல சொல்லுங்க. ஓ காட், இவனோட கேப் வேற வெளியே நிக்குது. ருச்சி, நீ வெளியே போ. நீ வெளியே போய் வண்டியை எங்கேயாவது விட்டுட்டு வா. அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? தேடி பார்த்துட்டேம்மா, ஆனா அவன் எங்க போனான்னு தெரியவே இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? அவன் எங்கேயோ கிளம்பி போனதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாமா? நிச்சயமா.
சார் என் புருஷனை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. பலாத்காரமா? ஆமா. என் ஃப்ரெண்டு காணாம போனதுக்கு நிச்சயமா அந்த பொண்ணு தான் சார் காரணமா இருக்கணும். நீங்க யாரும் பயப்படாதீங்க. சரி வாங்க நம்ம போலாம். சார் இவங்க தான் நான் சொன்ன பொண்ணுங்க. மரியாதையா சொல்லி என் புருஷன் எங்க? யார் புருஷன்? யார் நீங்கெல்லாம்? நீங்கெல்லாம் இங்க எதுக்காக வந்தீங்க? ராதேவேக மறைச்சு வச்சிருக்கீங்க. யார் அவரு? இந்த பேரை நான் முன்ன பின்ன கேள்விப்பட்டதே இல்ல. சார் வீடு ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. சார் என்ன சார் நீங்க? நான் சொல்றத கேளுங்க. மரியாதையா சொல்லி ஐயோ யார் அது? நான் பார்த்ததே இல்ல. இவங்க சொன்ன நம்பர்ல பின்னாடி ஒரு கார் நிக்குது சார். சார் சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் வருது. என்னங்க? கான்ஸ்டபிள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க?